கோர்த்து என்ற சொல்ல மக்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த தொடர்கள் எல்லாம் பாருங்க, இந்த தொடர்கள் மாதிரி மக்கள் பேசவும் எழுதவும் செய்யறாங்க. ஆனா கோர்த்து என்பது தவறான சொல், கோத்து என்பதுதான் சரியான சொல். இடையில் இர் என்ற மெய்யெழுத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த தொடர்களை பாருங்க, நண்பர்கள் கை கோர்த்து நடந்து சென்றனர் இல்ல, நண்பர்கள் கை கோர்த்து நடந்து சென்றனர் என்பதுதான் சரியான தொடர். ஊசியில் நூலை கோர்க்க முடியுமா இல்ல, ஊசியில் நூலை கோர்க்க முடியுமா என்பதுதான் சரியான தொடர். அவர் கருத்துக்களை கோர்வையாக கூறினார் இல்ல, அவர் கருத்துக்களை கோவையாக கூறினார் என்பதுதான் சரியான தொடர். இந்த இடத்துல நீங்க ஏன் கோவையாகத்தான் கூறினாரா, திருப்பூர், ஈரோடு, சேலமாக கூறவில்லையா அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது. நான்மணி கோவை, முன்மணி கோவை, ஆசார கோவை போன்ற நூல்கள் மூலமா கோவை என்ற சொல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வில்லி பாரதத்துல முத்துகளை எடுக்கவோ கோக்கவோ அப்படிங்கிற ஒரு வரியும் வந்திருக்கும். இதுல இருந்தே நீங்க கோத்து என்பதுதான் சரியான சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, கடைசியா பாருங்க, என்னை கோர்த்து விட்டுட்டாங்க. நகைச்சுவையா சொல்லும் போது இந்த மாதிரி மக்கள் பேசுவாங்க. ஆனா அதை கூட சில பேர் சரியா பேசுவாங்க, என்ன கோர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னு சரியா சொல்லுவாங்க. மொத்தத்துல பேச்சு மொழியானாலும் எழுத்து மொழியானாலும் கோத்து என்பதுதான் சரியான சொல். பேச்சு மொழியில மாத்திக்கலனாலும் எழுத்து மொழியிலையாவது இதை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க.